யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்திற்கான மாநாடு சமீபத்தில் திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த மாநாட்டில் என்னென்ன சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய வரலாற்றில் மிக அதிக அளவில் கூடிய கூட்டம்தான் தமிழ் தேசிய உணர்வாளர்கள். ஒரு கட்சி கூட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம அவ்வளவு அழகா நடந்தது அந்த கூட்டம். மற்ற கட்சி பார்த்தீங்கன்னா, நீங்க கோட்டர் கொடுப்பாங்க, கோழி பிரியாணி கொடுப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. மிக மிக ஒரு போதை வாடகை கூட இல்லாத ஒரு கட்சி அது மாநாடு நடத்துனா அது நாம் தமிழர் கட்சி மாநாடு தான். கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் கூட ஒரு அணில் கூட தெம்படல. 234 தொகுதியிலும் வேட்பாளர் அறிவித்தார் சீமான் அவர்கள். அவர் காரைக்குடியிலே போட்டியிடுகிறார் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். 2026 ஆட்சி அமைச்சே தீரணும். ஏன்னா நம்ம நாடு நலம் பெறணும்னா நிச்சயமா நம்ம நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான் வாக்களிக்கணும். வேற வழியே இல்லை. ஆனா அவர் பாட்டு பாடி அசந்தார். 1000 ரூபா தாரம் அரிசி பருப்பு தாரம் அப்படிங்கிற பாட்டு பாடி மக்களை கவர்ந்தாரு. எந்தவித ஒரு காசு பின்னணி இல்லாம, பணமும் இல்லாம இவ்வளவு மக்கள் இனத்துக்காக கூடுறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா நீங்க பார்த்துப்பீங்க, ரசிகர் கூட்டம் எதுக்காக கூடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அதிமுக திமுகவுக்கு எதுக்காக கூடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இன உணர்வுக்காக கரு பைசா கட்சியிலிருந்து வராம தன் சொந்த பணத்தை போட்டு எல்லாரும் வராங்க. உணர்வாளர்கள். சாதனைனா இதுதான் சாதனை. குவார்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கூப்பிடுறதா சாதனை? அது வேதனை. நீங்க இந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வலுப்படுத்தலைன்னா அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிடும். மீண்டும் ஸ்டாலின் கையிலையோ ஐயா எடப்பாடி கையிலையோ ஆட்சி போச்சுன்னா தமிழ்நாடு தருதலை நகரமா மாறிடுதான். வேற வழியே இல்லை. ஏன்னா தமிழகத்தில் நடந்த பிரம்மாண்டமான மாநாடு வரலாற்றில் முதல் முறையாக எப்படிங்க வரலாற்றில் முதல் முறையாக தினத்தந்தியே தன்னோட முகப்பு பக்கத்துல சீமான் காரைக்குடியில போட்டிடுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டாங்க செய்தித்தாளில். இதை விட என்ன சிறப்பு வேணும்? எந்த ஒரு ஊடக பின்னணி இல்லாம, எந்த ஒரு பணபலமும் இல்லாம மக்களுக்கு களத்தில் நிற்பவர் தான் சீமான். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, தமிழகத்தில் எண்ணற்ற பிரச்சனை நிறைய இருக்கு. அது ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அண்ணன் சீமான் களத்துல நின்றுருக்கிறாரு. களத்திலே நிற்காதவங்களை பத்தி நம்ம பேச செலவில்லை. ஏன்னா களத்துல அவங்க நிக்கிறதே இல்லை. அவர் வருவாரு, பேசுவாரு, போவாரு. இவர் தான் அது தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள். அவரை பத்தி நம்ம அதிகமா பேசணும்னு நினைச்சாலும் பேச வச்சிருவாங்க ஒரு சிலர். நீங்க பார்த்துருப்பீங்க, அண்ணன் ஒரு சீமான் அண்ணன் ஒரு சிறந்த மெசேஜே சொல்லியிருக்கிறாரு, செய்தி சொல்லியிருக்கிறாரு. அது நாங்களே எதிர்பார்க்கல. அப்படியே ஒரு செய்தி என்னன்ட்டா, இந்தியாவை யாரு ஆளணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி இந்தியாவை யார் ஆள போகுதுன்னு அப்படிங்கிற நாடாளுமன்ற தேர்தல் வந்தா இந்த திராவிட கட்சிகள் பூரா தேசிய கட்சிகளுக்கு கூட்டம் நிற்கும். நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதை அண்ணன் சின்ன விஷயம்தான், நமக்கு யாருக்கும் தெரியல. அண்ணன் இதை தெளிவா யோசிச்சு சொல்லியிருக்காப்ல. இந்தியாவை ஆளப்போகுது யாருன்னு பார்த்தா திராவிட கட்சி பூரா பின்னாடி நிற்கும் தமிழ் தேசிய கட்சிகளோட. தமிழ்நாடா யார் ஆளப்போகுதுன்னு பார்த்த தேர்தல் வர்றப்ப இந்த தேசிய கட்சி பூரா தமிழ்நாடு மாநில கட்சியோட நிற்குது. ஆனா பார்க்குற சின்ன செய்தி மாதிரி தான் தெரியுது. ஆனா இவ்வளவு பெரிய சின்ன விஷயத்தை எவ்வளவு பிரம்மாண்டா சொல்லியிருக்காரு தெரியுமாண்ணே. நானே அப்பதான் யோசிச்சேன், ஓ இது இப்படி வேற இருக்கா அப்படின்ட்டு. இப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்த்தியவர் தான் எங்க அண்ணன் சீமான் அவர்கள். அதனால வருகின்ற 2026 தேர்தலில் நீ நாம் தமிழர் கட்சிக்கு 234 தேர்தலும் ஜெயிக்க வைக்கிறது தான் நம்மளோட முதல் பணி. களப்பணி எப்படி இருக்கணும்? மிக மிக சிறப்பாக இருக்கணும். சிறப்பாக இருக்கும். ஒரு வழியா ஊடக வழியா வந்த செய்தி ஒண்ணு என்னன்னா, தமிழக வெற்றிக்காக விருப்ப மனு வாங்கிட்டு போனாங்களா, இன்ன வரைக்கும் பூர்த்தி பண்ணி கொடுக்கலையா, 3 நாள் கெடு கொடுத்துருக்காங்க. அந்த விருப்ப மனுனா என்னன்னே தெரியுமா அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் விருப்ப மனு என்னன்னே தெரியாதவங்கலாம் விருப்ப மனு பற்றி பேசி விருப்ப மனு வாங்கிட்டு போனாங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. குப்பையில தான் போடணும் அவங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தை 2026 தேர்தலோடு பொட்டி படிக்கை கட்டிட்டு போக வைக்கிறோம். இதுதான் நம்ம முதல் பணி. அண்ணா காரைக்குடியில் போட்டிடுறாரு சீமான் அண்ணா.
வெகு விமர்சையான பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா வேட்பாளரை அறிவிக்க இங்க அனல் பறக்குது, கைத்தட்டல் ஆரவாரமும். இத்தனை லட்சம் பேர் கூடினாங்கப்பா நாம் தமிழர் கட்சிக்கு. ஆனா லட்சக்கணக்கில் கூடியும் ஒருத்தம் கூட, அதாவது ஒருவர் கூட, தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், இல்லை மற்ற அப்பா அம்மாவா இருக்கட்டும், மாமா மச்சானா இருக்கட்டும், ஒருத்தர் கூட தன் நிலையை மறந்து ஒரு சிறிய தவறு கூட செஞ்சதில்லை. அவ்வளோ ஒரு அழகான ஒழுக்கங்கள், அவ்வளோ ஒரு அழகான பண்பாடு, நாகரிகத்தோடு நடந்து கொண்டாங்க. இதுதான் தமிழ் தேசிய வளர்ச்சியும் எழுச்சியும். ஏன்னா அவர் படை நடத்துகிற வழி, அண்ணன் சீமான் வந்து படை தளபதி. அவர் எப்படி தன்னோட தொண்டர்களை வழி நடத்துவாரோ, தம்பி தங்கை வழி நடத்துவாரோ, அந்த மாதிரி தான் வழி நடத்தி வந்தார். ஏன்னா அது வந்து கொள்கையற்ற கூமுட்ட கூட்டம் இல்லை, கொள்கை இல்லாத கூமுட்ட கூட்டமும் இல்லை. இது வந்து லட்சிய கூட்டம், கொள்கை கூட்டம். 150க்கும் மேற்பட்ட, எப்படி 150க்கும் மேற்பட்ட கொள்கை தலைவர்களை கொண்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். திராவிட கட்சிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா, பெரியார், கருணாநிதி, இவர்களுக்குள்ளேயே அவங்க வரலாறை சுருக்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், இவங்களுக்குள்ளேயே தன்னோட வரலாறை சுருக்குறாங்க. இதெல்லாம் தவறு அப்படின்ட்டு நம்ம முன்னவர்கள் தான் நம்ம வரலாறு அப்படின்னு புரிய வச்சவர் தான் எங்க அண்ணன் சீமான் அவர்கள். 2026க்கு அப்புறம் திராவிடம்ங்கிற சொல்லே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தமிழ் தேசியத்தை தீவிரப்படுத்தணும். இந்த அதிமுக அப்படிதான், இலவசங்களை வாரி வழங்குறதுல ரொம்ப ரொம்ப கில்லாடியா இருக்காங்க. இவங்க இலவசம் யார் கேட்டா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்கு 1000 ரூபா, புதுமை பெண்ணுக்கு 1000 ரூபா, இப்பெல்லாம் வந்து சொல்றாங்களே இந்த 1000 ரூபாய் காசை எங்கிருந்து எடுப்பீங்க, எங்கிருந்து வருமானம் ஈட்டுவீங்க அப்படிங்கிற யாராவது கேள்வி எழுப்புறாங்களா? எழுப்ப மாட்டேன்றாங்க. ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க, அந்த ஆட்சியில் நாங்கள் பெண்களுக்கு தானே இலவசம் கொடுத்தாங்க, நாங்கள் ஆண்களுக்கு இலவசம் கொடுப்போம் அப்படின்றாரு. அந்த ஆட்சியில் 1000 ரூபா கொடுக்குறாங்க, நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம் அப்படின்றாங்க. மக்களை ஏன் சார் நீங்க வந்து இலவசங்களை கொடுத்து 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 கெடுக்கிறீங்க? மக்கள் கேட்டாங்களா உங்களுடைய இலவசம் தான்னு? நீங்க எதுக்காக இலவசத்தை கொடுக்குறீங்க? எங்களுக்கு இலவசத்தை கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு கொள்ளையடிப்பீங்க, எவ்வளவு கொள்ளையடிக்க விரும்புறீங்க? தமிழ்நாட்டை பூரா சுரண்டி 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 தின்னுட்டு கொழுத்து போய் நிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்க கடன் அடைக்கணும்னா உங்கள்ட்ட இருக்க பணத்தை பூங்காவே கடன் அடைச்சிடல மாட்டுக்கு. எப்பவும் அதில் அக்கறை இப்போ வந்து திமுகவுக்கு நம்மள நிறைய இருக்கு. ஏன்னா கோடைகால சிறப்பு நிதி வேற 2000 கொடுத்துருக்காருல்ல, ரொம்ப அக்கறை நம்ம மேல அவருக்கு. நன்றி, வணக்கம்.